உங்களால் 3 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியுமா? மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 3, அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் ஒரு கலைஞனாக அவர் பிளட்லேயே அவர் ஊறி போன ஒரு விஷயம். அவர் மாதிரி ஒரு ஒழுக்கசீலன், ஒரு நேர்மையான ஆள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதே வீசு காலத்திலாம் ஒரு 3-4 மினிட்ஸில் கம்போஸ் பண்ணது தான். 3-4 மினிட்ஸ்லேயே கம்போஸ் 3-4 மினிட்ஸ் தான். கீத மேகம் நாங்கள் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகும்னு நினைக்கல. எஸ்பிபி சாரோட இவ்வளோ கனெக்ட் ஆகும்னு நினைக்கல. இன்னைக்கு யார் பால்படத்தை ரசிக்க போகிறா? இன்னைக்கு விக்ரம் ஓடி இருக்கா, ஜெயிலர் ஓடி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. இப்போ உள்ள சீரியல்கள் கிரியேட்டிவிட்டி ஜீரோ. இப்போ இருக்கிறது ஜீரோ. மோகன்தாரை பொறுத்த மட்டும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்காரு. அந்தம்மா அவங்க தோளில் சாய்வாங்க. அப்படியே எண்டுன்னு போட்டிருந்தேன். அதில் என்னென்ன படம் பாதியில் முடிச்சிட்டாரு. இன்னும் ஆர்டிஸ்டுக்கு பணம் இருக்குல்லையா வருது. சினிமா கடன் நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இணைஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 80களில் ரொம்பவே பிஸியாக இருந்த இயக்குனர், உதயகீதம், கீதாஞ்சலி போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் ரங்கராஜன் சார் தான். 1992 எல்லைச்சாமி திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவர் சினிமாவில் இல்லை. ஒரு 35 வருஷம் கேப்க்கு அப்புறம் இப்போ சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அவரோட ஜேர்னி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். இந்த 31 வருஷம் கேப் எதனால சார் இப்போ ரீஎன்ட்ரி ஆகுறீங்க? அதில் நான் ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் கண்டினியூ ஆகிருந்திருக்கலாம். ஓகே. நான் திரைப்படங்களையும் எடுத்தேன். ஒரு 6 திரைப்படங்களை தயாரித்தேன். அதில் ஒரு அப்செட் தான் என்னை சினிமா உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருச்சு. ஓகே சார். அந்த அப்செட்டு. ஓகே. ஸோ அதனாலேயே அந்த கேப் வர காரணமாக இருந்தது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அது எடுத்த 1-2 படங்கள் வரிசையாக தோல்வி அடைஞ்சதுனால ஒரு கடன்கள் அதில் நிறையா ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால் சினிமா துறையை விட்டு விலக வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டெலிவிஷன் சீரியல்ஸ் நிறையா பண்ணேன். அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் ஒரு 10 இயர்ஸ் பண்ணேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக. அதுக்காக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் நான் சொன்ன ஒரு கதையை கண்டிப்பாக அந்த படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப பல முயற்சிகள் எடுத்தார். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நாங்கள் வந்தோம். அப்போ துரதிருஷ்டவசமாக அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் மாணிக்கம், மைடியர் மாணிக்கம் அவர் அண்டர்டேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது இந்த படம். அது ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இதே தோல்வி எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் வந்திருக்கு. பெரிய பெரிய டைரக்டர்களுக்கு, ஸ்ரீதர் சார் எடுத்துங்களேன், சிங் பந்தலு, இவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ் தான். ஏபி நாகராஜன், அவங்கெல்லாம் அவங்க கொடுக்காத ஹிட் கிடையாது, சக்ஸஸ் கிடையாது. பட் ஆனாலும் படம் எடுத்து ஒரு தோல்வியை தழுவி கொஞ்சம் சிரமமான சந்தர்ப்பங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் நானும் அந்த தவறை செஞ்சு அதே சந்தர்ப்பத்தை நானும் அனுபவிச்சேன். சார், அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் போய் உங்களோட கரியரோட தொடக்க காலகட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ பாரதிராஜ் சார் கிட்ட நீங்கள் அசிஸ்டண்டாக இப்போ சேர்றீங்க சார். அவர்கிட்ட நீங்கள் எப்படி அசிஸ்டண்டாக சேர்ந்தீங்க? அவர் எப்போ சந்திச்சிங்க? சந்திச்சோடனே முதல் வார்த்தையாக முதல் தருணத்தில் அவர் என்ன சொன்னார் சார் உங்ககிட்ட? ஆரம்பத்தில் கொஞ்சம் பத்திரிகையாளனா கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். ஃபிலிம் வேலையால் நான் அடிக்கடி கட்டுரைகள் எழுதுவேன். அதில் ஒரு கட்டுரை 16 வயதை பற்றி எழுதியிருந்தேன் ரிலீஸ் ஆன சமயத்தில். ஓகே. அதை படித்து பார்த்துட்டு அவருக்கு வித்தியாசமாக பட்டிருக்கு. அப்போ ஃபிலிம் வேலை எடிட்டர்கிட்டே அது யார் அதுன்னு கேட்டிருக்காரு. உடனே அது போதாத நமக்கு, நான் தான் சார் அப்படின்னு போய் நின்றுட்டேன். அப்போது ஒரு சின்ன அறிமுகம் அவருக்கு கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். அது நிச்சயமாக அது ரொம்ப அரிதான ஒரு வாய்ப்பு அது. அப்புறம் அந்த பழக்கத்தில் அவர்கிட்ட நான் உதவியாளனா சேரணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரின்னு சொன்னார். அப்போ தான் பாக்யராஜ் சார் அவங்கெல்லாம் விலகின நேரம். ஓகே. அங்கே ஒரு இடைவெளி இருந்தது. அதுக்கு எனக்கு சரியாக அது குட்டினாச்சு. அவருக்கு உதவியாளனா வேலை செஞ்சேன். அப்போ தான் மனோபலா அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் மணிவண்ணன் வந்தார். ஓகே. இப்படியாக நாங்கள் ரொம்ப 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 நட்பு
ரீதியாக நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் சார்கிட்ட ஒர்க் பண்ணோம். ஓகே. அது வந்து அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாது. அவர்கிட்ட என்னென்ன படங்கள்ல நீங்க வேலை பார்த்துருந்தீங்க சிறப்பு? அவர்கிட்ட புதிய வார்ப்புகள், நிழல்கள், அலைகள் வயதில்லை, ஓகே. கல்லுப்புள்ளியாரம், இந்த மாதிரி படங்களை பண்ணாங்க. ஓகே. அப்பப்போ சின்ன சின்ன வேஷத்தில் கூட ஏதாவதுன்னா போய் நடிகை அப்படின்னு சொல்லிடுவார். அதெல்லாம் நடிப்போம். அதெல்லாம் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பயிற்சி. அவருடைய அவருடைய இன்வால்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. அவர் வந்து ஒரு கலைஞனாக வந்து அவர் பிளட்லேயே வந்து அவருடைய ஊறி போன ஒரு விஷயம். ஓகே. அவ்வளோ சீரியஸாக வந்து ஒரு லைட்டராக எடுத்துக்க மாட்டார் எந்த விஷயத்தையுமே. அதை ரொம்ப அவ்வளவு சிரத்தையோட 100% கவனத்தோடு செய்வார். ஒரு ஒரு அலட்சியம்ங்கிறது இருக்கவே இருக்காது. நமக்கு தெரிஞ்சதா தெரியாததா அப்படின்னா அவருக்கு எப்பயுமே நினைச்சது கிடையாது. அது வந்து ரொம்ப நாங்கள் அட்மையர் பண்ண விஷயம். அது கொஞ்சமாவது நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்புகிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ்டு. ஓகே. நான் அதிகமாக பேசாதான். மனோபாலா தான் அதிகமாக பேசுவான். அவரோட சரி சமமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவான், வந்து ஆர்கியூ பண்ணுவான். நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான். ஓகே. அப்போ என்னெல்லாம் அவ்வளோ தூரம் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்க மாட்டேன். இவன் வந்து ஒழுங்காக எடுப்பான் அப்படின்னு அவருக்கு நினைக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த நெஞ்சமெல்லாம் நீன்னு ஒரு படம் பண்ணி அவர்கிட்ட காட்டும்போது தான் அவருக்கே வியப்பு. ஓகே. என்னப்பா வந்து இவ்வளவு கரெக்டாக வந்து என்னை வாஷ் பண்ணியிருக்கேன், வந்து எங்கே க்ளோஸ்அப் வைக்கணும், அதை எவ்வளோ சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது காரணம் வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட அவர் எதிர்பார்க்கலைங்கிற ஒரு காரணம் தான் அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணதுக்கு ரீசன். இப்போ அப்படியே நீங்க கம்பேக் கொடுக்குறீங்க சார். அதே மாதிரி நீங்க மோகன் சாருக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ஈர்க்கான படங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி இந்தந்த பாடல்கள்ல தான் நாங்கள் மோகன் சார் வந்து அதிகமாகவே பார்த்துருக்கோம். ஸோ அவருமே இப்போ கம்பேக் கொடுக்குறாரான்ற திரைப்படத்துல. ஸோ அவரை பற்றி சொல்லுங்க, அவரோட பணியாற்றிய அனுபவம் பற்றி நீங்க சொல்லுங்க. அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவ்ங்க. வந்து கால்ஷீட்டில் எந்த குழப்பமும் இருக்காது. ஒரு டேட் சொல்லிட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டார். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக டைரக்டரோட வந்து ஒர்க் பண்ணுவார். அதனால் எந்த சிரமமும் இல்லை அவரோட. அப்புறம் அந்த இளையராஜா மியூசிக்கு அவரோட ரொம்ப ஒத்து போச்சு. அந்த அவர் சிங் பண்ணுறது என்னமோ அவரே பாடின மாதிரி இருக்கும். நாங்களும் பாட்டு அமையணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் இளையராஜா சாருடைய பலம், இந்த பக்கம் மோகனுடைய பலம், இது வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சிவகுமார் சாரோட உங்கள் நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். அவருக்குமே நீங்கள் ஒயிட் படங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆமாம், அதாவது அவர் மாதிரி ஒரு ஒழுக்கசீலன், ஒரு நேர்மையான ஆள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதாவது அவரெல்லாம் வந்து ஒரு ஆசான் எங்களுக்கெல்லாம். ஓகே. ஒரு ஜெனியூனாக இருப்பார். யார்கிட்டையாவது கெட்ட பேர் வாங்குவார், யாரையாவது கோவப்பட வைப்பார் அப்படின்னா அவர் நியாயத்தை நேர்மையை சொன்னதுனால தான் இருக்கும். நிச்சயமாக அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒழுக்கசீலன். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு என்ன கொஞ்சம் சந்தோஷம் வரும் அப்படின்னா, அவர் வந்து பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியர். நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது யார் அந்த கேரக்டர் பிளேஸ்மெண்ட் இருக்குல்லையே, அதில் ஒரு காம்போசிஷன் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அது மற்ற ஆர்டிஸ்ட்டுகளுக்கு தெரியாது. ஏன் ஒரு க்ளோஸ்அப்பில் கூட ஏன் இவ்வளோ டேர்ன் பண்ண சொல்கிறான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது சொல்கிறான் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவன் எதுக்காக இதை சொல்கிறாங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுவார். கரெக்டாக எக்ஸாக்டாக அது பண்ணுவார். அந்த காம்போசிஷன் வந்து அவருக்கு தெரியும். அவர் வந்து ஓவியருங்கிறதுனால. அதனால் அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அவர் நம்ம சொல்கிறத எக்ஸாக்டாக 100% செய்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அவர் வந்து அவருடைய சின்சியாரிட்டி, அவருக்கு நேரம் தவறாமல் வர்றது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை செய்யறது. இப்போ நீங்கள் அவரை வச்சு உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படம் எடுத்திருந்தீங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு மலையாள படத்தோட ரீமேக், ஷாமா அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ரீமேக். அந்த படத்தில் மம்முட்டி நடிச்சிருப்பார். இப்போ மம்முட்டி கேரக்டருக்கு சிவகுமார் சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. அவருக்கு வேற ரீப்ளேஸ் யாருமே இல்லை. வேறு யாருமே சூட் ஆக மாட்டாங்க. என்ன ஒரு மம்முட்டி சார் கொஞ்சம் ஷர்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருப்பார். அது தமிழ் ஆடியன்ஸ் அப்படி பார்த்து பழகிட்டாங்க. அதனால் அது வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும். வந்து அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவர் கரெக்டான சாய்ஸுங்கிறது தான் எங்களுடைய கணிப்பாக இருந்தது. இப்போ நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு சார். ஒரு படத்தோட வெற்றிக்கு
பாடல்களோட வெற்றியும் வரவேற்பும் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுல உங்க பார்வை என்ன சார்? இது முன்னாடி தான் அந்த சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ 80s தான் இளையராஜா சாருடைய டாமினேஷன். அந்த பாடல்களுக்காகவே படங்கள் வந்து ஓடிச்சு. இப்போ வந்து அந்த இடத்த யாரும் நிரப்பின மாதிரி தெரியல. பாட்டா இருக்கு, அவ்வளோதான். அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் இப்போ யாருக்கும் வந்த மாதிரி தெரியல. இப்போ இல்லை. அதனால தான் ராமராஜன் படங்களும் மோகன் படங்களும் கமல் ரஜினி சார் படங்கள் அளவுக்கு ஓடினதுக்கு ரீசனே அந்த பாடல்கள் தான். ஸோ அதனால 80s தான் வந்து அந்த மியூசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த காலம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு பாட்டு போர் அடிக்காமல் இருக்கணும், கேன்டீனுக்கு போகாமல் இருக்க வைக்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனாலேயே அது பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் வர்ற படங்களாக இப்போ வர்றதில்லை. ஓகே. எல்லாமே வந்து வன்முறை, கவர்ச்சி, இதுதான் வந்து இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கீத மேகம், மலையோரம் வீசும் காத்துல நாங்கள் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இப்போ நீங்களுமே சொல்லியிருந்தீங்க 80களில் ஒரு பாடல் கேட்கறதுக்காக ஒரு படம் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரியான பாடல்கள் வந்து உங்கள் படத்தை வந்து பட்டி தொட்டிங்க எடுத்து சென்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஐயோ, அவர் இளையராஜா சார் 100 பாட்டு போட்டால் 100 பாட்டும் ஹிட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு நேரம். மலையோரம் வீசும் காலத்துலாம் வந்து ஒரு 3-4 மினிட்ஸில் கம்போஸ் பண்ணதான். 3-4 மினிட்ஸ்லேயே கம்போஸ் 3-4 மினிட்ஸ் தான். அது வந்து ரீடில் இப்போ கை வச்சாருன்னா அப்படி டியூன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது யோசிக்கிறதுலாம் இல்லை. அந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணால் அடுத்த நிமிஷம் வந்து டியூன் ஆகிடும். அதே மாதிரி தான் அந்த மலையோரம் வீசும் காலத்தில் பாடுதல் இளவாங்கிற படத்தில் அது வந்தது. அது நாங்கள் ஷூட்டிங்கு போயிட்டோம். லாஸ்ட் டே ஷூட்டிங் வரைக்கும் பாட்டு வரல. ஓகே. அன்னைக்கு தான் வந்து எப்படியாவது எடுத்தாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அன்னைக்கு மார்னிங் தான் அந்த பாட்டு வருது. நாகர்கோவிலேருந்து அது முட்டத்துக்கு போகிறதுக்கு 9 மணி ஆயிடுச்சு, இந்த யூனிட்டே போகிறதுக்கு. 1 மணிக்கு பேக்கப் பண்ணி ஆகணும். அந்த 4 ஹவர்ஸில் எடுத்த பாட்டு தான் அது. 4 ஹவர்ஸில் அந்த பாட்டு 4 ஹவர்ஸ் தான், ஒன்லி 4 ஹவர்ஸில் அந்த பாட்டு எடுத்தோம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கும் கேமராமேனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். அது எவ்வளோ வேகமாக வந்து ஒரு ஷார்ட்டை டிசைட் பண்ணாலும் அதை வந்து கரெக்டான ஆங்கிளில் கரெக்டான காம்போசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேகம் அப்போ இருந்தது. அது அந்த வயதுன்னு கூட சொல்லலாம். இப்போ சங்கீத மேகம் பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். சங்கீத மேகம் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகும்னு நினைக்கல. எஸ்பிபி சாரோட இவ்வளோ கனெக்ட் ஆகும்னு நினைக்கல. நிச்சயம். அதுதான் இன்னும் அந்த பாட்டுக்கே ரொம்ப பெரிய உயிர்ப்பை கொடுத்தது அவருடைய மறைவுக்கு பிறகு. அந்த மாதிரி எதேச்சையாக முத்திரையை சார் எழுதுனது தான். அந்த படத்தினுடைய கேரக்டர் அப்படி நாளைக்கு இறக்க போகிறான் அப்படிங்கிற நிலையில் வர்ற அந்த பாட்டு. ஸோ அது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் மறைவோடு ஒத்து போனதுனால அதுக்கு ஒரு அதிகப்படியான பாப்புலாரிட்டி கிடைச்சது, மனசை தொட்டது. சொல்லியிருக்கீங்க இது உங்களுக்கு முதல் படம் மாதிரியானது அப்படின்றது. இப்போ இருக்கிற மக்களோட ரசனைக்கு ஏற்ப முன்னாடி இருக்கிற சீனியர் இயக்குனர்கள் வந்து மாறியாகணும் அப்படின்ற மாதிரி சூழல் உருவாகி இருக்கா சார்? இப்போ கண்டிப்பாக அதுதான் அந்த டெல்லிங் மாறி இருக்குல்ல. முன்னாடி கொஞ்சம் நிறைய மெலோட்ராமா இருந்தது. இப்போ அவ்வளோவா அப்படி இருந்தால் அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு லவ் டுடே, பார்க்கிங், இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப இயல்பாக இருக்குது, வாழ்க்கையோட ஒட்டி போகுது. அந்த மாதிரி கதைகள் தான் இன்னைக்கு எழுபடுது. அதனால் அந்த அப்ரோச் இப்போ வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்தபடி தான் நாமளும் வந்து நம்மளை மாற்றிக்க வேண்டியிருக்கு. பழைய இன்னைக்கு யார் பால்மூலத்தை ரசிக்க போகிறா? இன்றைக்கி வந்து விக்ரம் ஓடி இருக்கா, ஜெயிலர் ஓடி இருக்கான்னு தானே பார்க்குறாங்க. ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அதனால் பழசு அது வேறு, இது வேறு. அதை வந்து அது மாதிரியே இது இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வாழ்க்கை வந்து வித்தியாசப்பட்டு போயிட்டே இருக்கிறது தான். அந்த மாற்றங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வேணும். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லை சாமிக்கு அப்புறம் நான் சில சீரியல்ஸுமே நீங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பொதுவாக ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க சார், இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கோ, சீரியலில் இருக்கிறவங்க சினிமாவுக்கோ டக்குன்னு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க சார். இந்த கமெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஆரம்பத்தில் சீரியல் அப்படின்ற ஒரு தளம் எந்த அளவுக்கு சவாலாக இருந்துச்சு சார்? இல்லை, அது எனக்கு பேசிக்கலாகவே கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய என்னால் முடியும்.
சினிமாவில் நம்ம அப்படி வேகமாக வேலை செஞ்சு சரியாக பண்ணிட்டோம் சில படங்கள்லாம். ஆனால் இங்கே சீரியலில் வந்து ஒரு அப்போல்லாம் இப்போ இல்லை, இப்போ கூட அந்த வேகம் குறைஞ்சிச்சு. 2 எபிசோடு எடுக்கணும் ஒரு நாளைக்கு. அப்படிங்கும்போது எங்களால் அது சமாளிக்க முடிஞ்சது. அப்புறம் இது வந்து இந்த இப்போ உள்ள சீரியல்கள் வந்து கிரியேட்டிவிட்டி ஜீரோ. இப்போ இருக்கிறது ஜீரோ. இந்த பெண்கள் எல்லாம் வந்து அவனை ஒழிக்காம விட மாட்டேன், வாழ விட மாட்டேன் அப்படின்னு 10ல் 8 கேரக்டர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது ஒரு கேமரா வச்சு வந்து ஒரு ஃபுல் ஷாட் எடுக்க வேண்டியது, சஜஷன் எடுக்க வேண்டியது, க்ளோஸ் எல்லா ஆங்கிள்லேயும் அந்த டைலாக் எடுக்க வேண்டியது. எது வேணாலும் போட்டுங்க அப்படின்னு. அதாவது அந்த சேனலில் வர்றாங்களே அவங்க வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்தால் ஏன் சஜஷனில் எடுக்கலைங்கிறது, சஜஷனில் எடுத்தால் வந்து ஏன் க்ளோஸ்அப்பில் எடுக்கலைன்றது. அதனால் இப்போ டைரக்டர்கள் வந்து எல்லா ஆங்கிலையும் எல்லா டைலாக் எடுத்துறது, உனக்கு எது வேணுமோ போட்டுக்கோ. அது வந்து ஒரு மெக்கானிக்கல், ஒரு எதுக்காக க்ளோஸ்அப் வைக்கிறோம், எதுக்காக லாங் ஷாட் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தையே வந்து அது ஸ்பாயில் பண்ணிடுது. அதனால் இது வந்து இப்போ ஒரு டைரக்டர் தேவையில்லை, ஒரு கேமராமேனே போதும் சீரியல் டைரக்ட் பண்ணுறது. சார் இன்னொரு பக்கம் அப்படி இப்போ விஜயகாந்த் சார் கடந்த ஆண்டு வந்து இறந்து வந்தார். இப்போ அவருக்குமே நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ விஜயகாந்த் சாரோட உதவும் பண்பை பற்றி நாங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம். அது வந்து நான் அவரை வச்சு படங்கள் பண்ணிகிட்டு இருந்த நேரம், அவர் கால்ஷீட் விஷயமா அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன். காலையில் 8 மணி. எல்லாமே வெளியே ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்க. உள்ளே என்னை உள்ளவே விடலை. என்னவோ செய்கை பண்ணுறாங்க. நான் நம்மளோட ஆர்டிஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு என்னன்ட்டு உள்ளே போயிட்டேன். அப்போ தான் உள்ளே போனதுக்கு தான் தெரியுது, உட்காருங்கன்னாங்க. என்னென்னா அங்கே ஐடி ரைடு நடந்தது. அப்போ காலையில் 8 மணிக்கு போனோம், நைட்டு 3-4 மணிக்கு முடிஞ்சது. அது வரைக்கும் இங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரைட்டில் நானும் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தேன். அப்போது எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது 4 மணிக்கு வந்து இந்த ராபர்ட்னு ஒரு ஐடி ஆஃபீஸர் இவர்கிட்ட சொல்லிட்டு போனார், சார் உங்கள் ரெக்கார்டுகள்லாம் பார்த்தோம், நீங்கள் வந்து வெளியே யாருக்குமே சொல்லாமல் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வெளியில் தெரியவே இல்லை. ஏதோ நான் உங்களை சிரமப்படுத்திட்டோன்னு கோவப்படாதீங்க, அதனால் வந்து இந்த உதவிகள் எல்லாம் நிறுத்திடாதீங்க, நீங்கள் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு உங்களை ரொம்ப சங்கடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், சாரி சார் அப்படின்ட்டு தான் போனாங்க. அப்போ தான் அவர் வந்து இயற்கையிலேயே வந்து வெளியே தெரிஞ்சு புகழணுங்கிறதுக்காக அவர் நிறைய விஷயம் செய்யலை. அவர் எல்லா விதத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பெருந்தன்மையாக தான் இருந்திருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்ற இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வெளிச்சத்துக்கு வரவே இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதரை நம்ம வந்து இழந்துட்டோங்கிற வருத்தம் தான் எனக்கு. அவருக்கு என்ன விருது கொடுத்தாலும் கண்டிப்பாக அது தரும். அதே மாதிரி தான் முரளி சாருக்குன்னு நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க. அவர் அதுதான் ஒரு என்ன காரணத்தினாலேயோ என்ன பழக்கத்தினாலேயோ ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துட்டார். அது பெரிய அதிர்ச்சி, ரொம்ப பெரிய அதிர்ச்சி. வந்து எல்லாரோடையும் பேசிட்டு வீட்டுக்கு போனால் வந்து இறந்துட்டாருன்னா அப்புறம் யாரால அதை நம்ப முடியும்? அது வந்து நல்ல நல்ல தம்பி, அதாவது இது எந்த தொல்லையும் கொடுக்காத ஒரு தம்பி. அவரோட வேலை பார்க்குற தருணம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு அந்தஸ்தை அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அது வந்து எங்கள் ரொம்ப சுமூகமாக இருந்ததுனால வேலை செய்கிறது ரொம்ப எங்களுக்கு இன்பகரமாக இருந்தது, ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் சார் மோகன் சாருக்கு இப்போ அரான்ற ஒரு படம் கம்பேக்காக இருக்குது. அதே மாதிரி தான் ராமராஜன் சாருக்கு இப்போ சாமானியன் அப்படின்ற ஒரு திரைப்படம் கம்பேக்காக இருக்குது. அவர் கூடயுமே நீங்கள் கிராமத்து முன்னாள் படம் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம்மா, பண்ணோம். பட்டு இதில் அந்த ஆர்டிஸ்டாக இருக்கிறது என்ன ஒரு சிக்கல்னா, அந்த வயோதிகம் ஃபேஸில் தெரியும். நிச்சயம். அப்போ அந்த வயசுக்கு தகுந்த கேரக்டர் தான் பண்ணி ஆகணும். கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற எங்களை மாதிரி டெக்னீஷியன் வந்து அது தெரியறதில்ல. அது வந்து நான் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டா போதும். அந்த ஒரு வயோதிகத்துக்கு தகுந்த கேரக்டர்கள் இனிமேல் அவங்க பண்ணி அவங்க
கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக வந்து லைம் லைட்டுக்கு வருவாங்க. ஓகே. மோகன் சார்லாம் வந்து ஆனால் அவர் மோகன் சாரை பொறுத்த மட்டும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கார். அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்கார். ஸோ அவருக்கு இந்த கெட்ட பழக்கங்களே இல்லைங்கிறது அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. ஓகே சார். நிச்சயமாக ஒரு கம்பேக் கொடுப்பார். இப்போ எல்லாருமே சினிமாவில் ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க சார். சினிமாவில் ஓவர் நைட்டில் என்ன மேஜிக்னாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்போவே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான மேஜிக் விஷயங்கள் ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில், அதாவது சினிமா பயணத்தில் நடந்திருக்கா சார் அந்த சமயத்தில்? சினிமா பயணங்கள் வந்து உதயகீதம் படம் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு கோவித்தம்பி சார் சொன்னார், சரி என்ன மறுபடியும் கோயம்புத்தூர் அனுப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் ப்ரொடியூசர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் எங்களாலேயே நம்ப முடியல. அவர்கிட்ட கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார், நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். பட் அதெல்லாம் வந்து அந்த திருப்பங்கள் எல்லாம் நடந்தது. ஓகே. ஆமாம். நல்ல படம் ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்த படங்கள்லாம் வந்து சென்னையில் தேட்டரில் எங்கே ஒன்று கரெக்டாக பண்ணாங்களோ அதே தான் தமிழ்நாட்டில் இருக்க எந்த தேட்டரில் எடுத்தாலும் அந்த ரசனை மட்டும் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு சீன், ஒரு டைலாக், ஒரு எக்ஸ்பிரஷன் பிடிக்கலைன்னா அது எந்த சென்டருக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரியாக்ஷன். அது வந்து அந்த சைக்காலஜி என்னவோ தெரியல. அது நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஏன்னா சில படங்களில் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக போவோம், ரிமூவ் பண்ணுறதுக்காக போவோம் எல்லா தேட்டருக்கும், தமிழ்நாடு உள்ள எல்லா தேட்டருக்கும். அப்போ நாங்கள் அந்த படங்களை வந்து ஜனங்க எப்படி ரசிக்கிறாங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு காட்சி ஜனங்களுக்கு பிடிக்கலையோ அது எல்லா இடத்துலையும் பிடிக்காமலே போயிடுது அப்படிங்கிற சைக்காலஜியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய படங்கள் வந்து 1-2 நல்லா போகும் எதிர்பார்த்தோம், போகாததுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் தான். ஓகே சார். என்ன படங்கள் அப்படின்றத சொல்ல முடியுமா? எல்லைச்சாமியை சொல்லலாம். ஓகே. உனக்காக வருகிறேன் நடப்படம் தான். ஆனாலும் கூட பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுவா, அவர் மன்னிச்சிருவார். அந்தம்மா அவங்க தோளில் சாய்வாங்க. அப்படியே எண்டுன்னு போட்டிருந்தேன். அதில் வந்து என்னென்ன படம் பாதியில் முடிச்சிட்டாரு, இன்னும் ஆர்டிஸ்டுக்கு பணம் இருக்கலையே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு இங்கிலீஷ் படங்கள்லாம் என்ன வந்து அந்த திருப்பம் உண்டோ அந்த திருப்பத்தில் எண்டுன்னு போடுவோம். அதை வந்து சினிமாக்காரங்களே வந்து ஏதோ இப்போ பிரச்சனை போட்டிருக்கு, அதான் பாதியிலேயே ஒரு எண்டு போட்டார் அப்படிங்கிறதெல்லாம், அந்த விமர்சனங்கள்லாம் வந்து நான் கொஞ்சமே எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப நட்பாக இருந்தவங்க தான் வந்து நதியாவும் சிவகுமார் சாரும். ஓகே. அவங்ககிட்ட எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. ஓகே. அந்த ஒரு முடிவு, அந்த சடன் எண்டு வந்து அப்படிலாம் பேச தோணுச்சு. ஓகே சார். அதையும் தாண்டி இப்போ பேன் இண்டியா அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்குது சார். அதை பற்றின உங்கள் பார்வை? அது 200 கோடி 300 கோடின்னு எடுக்கும்போது அது ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வேறு வழி என்ன? பல லாங்குவேஜில் எடுத்தால் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் அந்தந்த லாங்குவேஜில் ஆர்டிஸ்ட்டுகளை போட்டு அந்தந்த படங்கள் அந்தந்த லாங்குவேஜ் படங்களாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே. அது தவிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, அப்படி எடுக்கும்போது ஒரு தமிழில் இருக்கிற டெக்னீஷியனை பற்றி, நடிகர்களை பற்றி வெளியே நல்லபடியாக தெரியறதுக்கு அது காரணமாக இருக்குல்ல. அதனால் இப்போ இன்றைக்கி சூர்யாலாம் அற்புதமாக நடிக்கிறாருன்னா அவருடைய அதர் லாங்குவேஜ் வெளிச்சம் தானே. அப்போ அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்குது. நிச்சயமா. அதனால் அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வரணும். ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு காதல் படம் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் காதல் படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஒரு ஆர்ஆர் படம் வந்துச்சுன்னா தொடர்ந்து ஆர்ஆர் படங்கள் வர மாதிரியான ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிறைய காதல் படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ காதல் படங்கள் வர்றதுன்னு பார்த்தோன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இப்போ பழைய மாதிரி காதல் படங்கள் வந்து தொடர்ந்து வந்தால் மக்கள் அதே அளவில் கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? அந்த சீரியஸ் லவ்வே இப்போ வந்து ஏக்னே மாதிரி உண்மையே மறுபடியும் ஒரு படம் வருமானா சந்தேகம்தான்.
ஏன்னா காதலையெல்லாம் விட்டுட்டு வேற மற்ற வேலையை பார்ப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த டைரக்டர்கள்லாம் வந்து இந்த பூதத்தோட சண்டை போடுறது, வந்து க்ரைம் எலிமெண்ட்டோட விளையாடுறது, இது மாதிரி தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதனால வந்து ஒரு ஒரு ஆழமான காதல் இனிமே வருமா சினிமாவில் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கும். ஓகே சார், நீங்கள் மனோபாலா சார் கூட அப்போ துணை இயக்குனராக இருக்கிற காலகட்டத்தில் இருந்து இருந்திருக்கிறீங்க. இயக்குனர் அப்படின்ற பக்கம் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் நடிகர் ஆவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்களா? அப்போ அந்த பக்கம் பற்றி நீங்கள் அப்போ யோசிச்சீங்க? மனோபாலா வந்து ரொம்ப பெரிய காமெடியனாக வளர்ந்துட்டான். அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மணிவண்ணன் வந்து அவன் இவ்வளோ தூரத்துக்கு வருவான்னு இப்போ என்ன ஒரு பாலையா மாதிரி, எம்ஆர் ராதா மாதிரி, ரங்காராவ் மாதிரி அவ்வளவு வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ணி தள்ளிட்டான். இது நாங்கள் வந்து இவன் கற்பனையே பண்ணல. ஆனால் இப்போ மட்டும் அவன் மணிவண்ணன் இருந்தான்னா பெரிய ரொம்ப பெரிய ஒரு நம்பர் ஒன்னாக வந்திருப்பான் வந்து கதாநாயகிக்கு அப்புறம். நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு நடிப்பு அவனுக்கு, அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், இப்போ இருக்கிற சமகால இயக்குநர்களோட வேலைகள் நீங்கள் கவனிக்கிறீங்களா சார்? யாரோட வேலைகள் வந்து நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீங்க? வெற்றிமாறன் அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இது ஓடுமா ஓடாதா அப்படின்லாம் யோசிக்காம வந்து ஒரு சீரியஸான விஷயங்களை அதே அழுத்தத்தோட சொல்றாங்க. சமீபத்தில் நான் இந்த திரைப்படம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற திரைப்படங்கள் என்னென்ன சார்? 96ன்னு ஒரு படம் 96. 96 அது ரொம்ப அற்புதமான படம். எனக்கு அதை பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்களா இப்படி இன்னைக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அந்த த்ரிஷா எவ்வளவோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிக்கு இன்னொரு கேரக்டர் ஏன் அவங்க சூஸ் பண்ணல? அது மாதிரி இவர் ஹீரோ விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி என்னமா நடிச்சிருக்காருங்க. அந்த மாதிரியான கதைகள்லாம் ஏன் வந்து இவங்க செலக்ட் பண்ணிக்கல? அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளவு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு, ரியாக்ஷன்ஸ் அதிசயமாக இருந்தது. அந்த த்ரிஷாவுடைய ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அவங்க போய் இப்படி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, வந்து அவங்க வேலையும் அவங்களுக்கே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே சார், ரொம்பவே நன்றி. ரொம்பவே பொறுமையாக, ரொம்பவே அழகாக உங்களோட அனுபவங்களை நீங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.